கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்காக பிற்பகல் செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். உலக அமைதி நிலவ மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் இன்ப திருநாளாக மலரட்டும். கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் வாழ்த்து. மதுரையில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுத்துரையாற்றுகிறார். தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் புகார். ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும். திருமாவளவன் நம்பிக்கை. அரையிறுதிக்கு தகுதி பெறுமா இந்தியா? ஆஸ்திரேலியாவுடன் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகம் முழுவதும் இன்று இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் திருவிழா கிறிஸ்துவ மக்களால் ஈஸ்டர் பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்றும், வாழ்க்கையில் சத்தியம் சில நேரங்களில் தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் வென்றே தீரும் என்பதுதான் இப்பெருவிழா மக்களுக்கு உணர்த்தும் செய்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தாம் ஒவ்வொருவரும் அவரவர் லட்சியங்கள் நிறைவேற உழைக்கும் போது சில பின்னடைவுகள் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதனால் மனம் தளர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதே உண்மை என்றும் கூறியுள்ளார். ஒரு தனி மனிதன் தன்னை நேசிப்பதைப் போலவே பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற போதனையை உலகிற்கு உணர்த்தியவர் இயேசு கிறிஸ்து என்றும், எனவே எல்லா மக்களிடமும் நாம் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகில் அமைதி நிலவ மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்ப திருநாளாக மலரட்டும் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்திட வேண்டும் என்றும், ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்பது தேமுதிகவின் கொள்கை முழக்கமாகும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், இந்நாளில் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மதுரையில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுரையில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனை முன்னிட்டு அங்கு மேடை அமைக்கும் பணியில் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பேரம் பேசியதாக வைகோ தெரிவித்தது குறித்து கடந்த 3 நாட்களாக விவாதம் நடத்தி வரும் ஊடகங்கள் தமிழகத்தில் நடைபெறும் அமைச்சர்கள் மாற்றம், எம்எல்ஏ சீட்டு பெறுவதில் கொள்ளை, கனிம வள கொள்ளை, மின்சார ஊழல், கட்டிடம் கட்டுவதில் ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக விவாதம் நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார்.
அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் ஊழலில் ஈடுபட்டது குறித்தும் ஊடகங்களில் விவாதம் நடத்தாதது ஏன் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரியாக வினா எழுப்பினார். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வைகோ அண்ணா ஏதோ சொன்னாருன்னு மட்டும் முன்னால ஓட்டுறீங்கல்ல, இங்க இருக்கிறாங்களே என்ன வந்துச்சு அவர் சொன்னாரு, பேப்பர்லயும் புக்லயும் வந்ததை நான் சொன்னேன், இப்படி சொன்னாங்க திமுக பாஜக என்று அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு நானும் சொல்லிட்டேன். இன்னைக்கு மாத்தி 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 எல்லாத்தையும் கேட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதே புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ்ல வந்தது நீங்க மற்றவைகளையும் இதே போல விவாதங்களாக எடுத்து உங்க டிவிலையும் பேப்பர்லயும் மேகசின்ஸ்லயும் விவாதிக்க தயாரா என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களை பார்த்தீங்க நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டை இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட்டு தினந்தோறும் மந்திரிகளை மாற்றிட்டு இருக்காங்க. அது போல அதை பற்றி உங்களால விவாதம் வைக்க தயாரா? அதே போல இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் மணல் கொள்ளை நடக்குது, மின்சாரத்துல ஊழல் நடக்குது, பால், முட்டை, டாஸ்மாக் ஊழல், கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, வேலை வாய்ப்புல கொள்ளை, அதே போல கட்டடம் கட்டணோட அனுமதியில கொள்ளை, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி இந்த மந்திரிகள் ஊழல் செய்திருக்கிறாங்க என்று இன்னைக்கு அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. அதை பத்தி உங்களால விவாதம் வைக்க தயாரா என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இதுவும் பேப்பர் புக்ஸ்ல வந்தது தானே. இதை விவாத பொருளை எடுங்களை பார்ப்போம். தந்தி டிவிலையும் புதிய தலைமுறையிலும் நியூஸ் 7லயும் பாலிமர் சேனல்லையும் கலைஞர் டிவிலையும் ஜெயா டிவிலையும் இதை பற்றி விவாதம் வைக்க தயாரா? உங்களால முடியுமா? ஏன் அது மட்டும் முடியாது? ஏன் ஆளுங்கட்சியில மட்டும் அப்படியே அமைதியா இருப்பீங்களா? விவாதம் என்றால் எல்லாவற்றுக்கும் பொதுவான விவாதமாக இருக்கணும். ஏதோ அண்ணன் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, 4 நாளா அதை வச்சு டிஆர்பி ஏற்றிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ஒரு விவாத பொருளா ஏற்க கூடாது? அதே போல இங்க 5 மாநிலத்தில் இப்ப தேர்தல் நடக்குது. ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு பாண்டிச்சேரி, இன்னொன்னு கேரளா, ஒன்னு வெஸ்ட் பெங்கால், ஒன்னு அசாம். 5 மாநிலத்தில் இப்ப தேர்தல் நடக்குது. ஆனா இன்னைக்கு டோல்கேட்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணா தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் பல கோடி ரூபாய் இன்னைக்கு கைப்பற்றி இன்னைக்கு கருவூலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. மற்ற 4 மாநிலத்தில் சில லட்சங்கள் தான் பிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி விவாதம் வைக்க இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்னரே அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட தயாரா என ஜெயலலிதாவிற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சவால் விடுத்தார். தமிழகத்தில் தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தொடர்பான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியதை தற்போது காணலாம். அரசு பள்ளியில படிக்கிற பெண்களுக்கு இலவசமாகவே நிறைய புக்ஸ், ஃபேன் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி கண் வந்து செக் பண்றாங்க, இலவசமாகவே ஆண் பெண்களுக்கு கண் செக் பண்ணி ஸ்பெக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு உரிய முறையில நம்ம காப்பாற்றுவோம். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்க போறோம். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி கேப்டனுடைய திட்டமான தையல் மிஷின் முறையாக பயிற்றுவித்து மானிய விலையில எல்லா பெண்களுக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்தை நீங்களே நிர்வகிக்க முடிய அளவு நிச்சயம் செய்வோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பயிற்சி கூடங்களை கேப்டன் அவருடைய தலைமையில நல்ல முறையாக உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுது. முறையாக உங்களுக்கு சமையல் கலையை சொல்லிக் கொடுத்து எல்லா இடங்களிலுமே சின்ன சின்ன கேன்டீன்ஸ் எல்லாம் உருவாக்கி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்ற எல்லா வாக்குறுதிகளுமே இந்த நேரத்தில் சொல்றேன். ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது வேளாண் பயிர் வந்து நம்ம இயற்கையாக கொண்டு வர வேண்டி இருக்கு. அதையும் நிச்சயமாக நம்ம ஊக்கப்படுத்துவோம். இதன் மூலம் பல மடங்கு உங்களுக்கு வியாபாரம் வரும், லாபம் வரும். அதனால நிச்சயமாக இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்துக்கும் பயனளிக்கும். இன்னைக்கு லேடி டிரைவர்ஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க. முறையாக ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் உங்களுக்கு டாக்ஸியும் ஆட்டோவும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு நீங்களே அதை ஓட்டக்கூடிய அளவு உங்களை
நிச்சயமாக வாழ்க்கையில தரம் உயர்த்துவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். தொடர்பு கொள்ள முடியாத முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மின்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் பல மாநிலங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய மின் திட்டங்கள் தொடர்பாக அங்குள்ள முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுடன் பேசி வருவதாக கூறினார். கடந்த 18 மாதங்களில் 28 மாநிலத்தின் மின்துறை அமைச்சர்களை மட்டுமல்ல முதல்வர்களுடன் கூட சந்தித்து பேச முடிந்தது என்றும், ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தன்னால் இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக மாநில மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனிடம் தாம் கேட்டபோது சுய முடிவு எடுக்காமல் பல மாதங்களாகியும் இதுவரை பதிலளிக்கவில்லை என பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். Tamil Nadu, one sentence will help you understand the problem. Why this problem is only there in Tamil Nadu? It's a part of the country where I can't even reach out to the Chief Minister. I have made several attempts to talk to their leaders without success. So I have access to 28 states in this country. But on the 29th state, even if I call up and want to talk, I talk to the power minister. He hears me and he says, okay, I'll talk to him. மக்களின் பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்களை ஒருவரும் வாய் திறப்பது இல்லை என்றும், சென்னையிலிருந்து தயாரித்து வரப்பட்ட அறிக்கையை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலுடைய மின்துறையில் அந்த மாநிலத்திற்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று பியூஷ் கோயல் கூறினார். In parliament, they can't open their mouth, any of the members of that party, unless they have a script which has been sanitized or vetted in Chennai, and they read out from that. It's actually the state where in my 18 or 22 months, I've only been able to reach out to the CM once, where I got a call back, and she promised, but till today has not signed up. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வரும் நிலையில் மின்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும், வரும் 31ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவு செய்யப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழல் மற்றும் மதுவை ஒழிப்பதற்காகவும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகவும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் 50 ஆண்டு கால ஆட்சியை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படாத அரசாக உள்ள அதிமுக அரசை அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். என்னென்ன தொகுதிகள், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை 5 கட்சிகளும் ஒருங்கிணைத்து முடிவு செய்தோம். தேமுதிகவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற 10 பேர் கொண்ட குழுவோடு மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் அல்லது நாங்கள் நியமித்திருக்கிற குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் கலந்தாய்வு செய்து எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் அடையாளம் காண்போம். பொது மேடைகளில் மிக கடுமையாக விஜயகாந்த் அவர்கள், தேமுதிகவுடைய தலைவர்கள் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எனவே மது ஒழிப்பில் தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணி அணி என்றாலும் கேப்டன் அணி என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான் என்றும், இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய கால்பந்து அணி தரவரிசையில் மிகவும் குறைவாக இருப்பதாக கவலை தெரிவித்தார்.
இதனால் கால்பந்து ஆட்டத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கால்பந்து விளையாட்டிற்கும் இளைஞர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் இன்று நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற தமது வாழ்த்துக்களையும் அப்போது தெரிவித்துக் கொண்ட பிரதமர், விடுமுறை காலத்தை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு திறமையை மாணவர்கள் வளர்த்துக் கொண்டு விளையாட்டுத் துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கண் பார்வையற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் கார் கண்காட்சி நடைபெற்றது. கண் பார்வையற்றவர்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் வகையில் தேசிய பார்வையற்றோருக்கான சங்கம் சார்பில் கடந்த 24 ஆண்டுகளாக கார் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை டிடிகே சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற கார் கண்காட்சியில் ஏராளமானவர்கள் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பிரெயில் முறையில் காரை ஓட்டினர். ஸ்கூல் படிக்கும்ல இருந்தே நான் இந்த காராலி காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த காராலி காம்படிஷன்ல கலந்துக்கிறதுனால. ஏன்னா பிரெயில் லெட்டர்ஸ்லாம் மறக்காம இருக்கும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வளரும். அதுவும் இல்லாம சென்னையில எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி ரூட்ஸ் எல்லாம் போகணும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒவ்வொருத்தரைய பத்தி நல்லாவும் பழகிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் ஒரு நல்ல அனுபவம் உள்ள நாளா, சந்தோஷமான நாளா இருக்கும் எங்களுக்கு. வருஷம் இந்த காராலியில கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் விவேக், இதுபோன்ற கண்காட்சிகளால் கண் பார்வையற்றவர்களுக்கும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்றார். மேலும் தேர்தலில் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்றும் நடிகர் விவேக் தெரிவித்தார். ஒரு அரசாங்கத்தையே நிர்ணயிக்கிற பவர் உங்க கையில இருக்கு. So you have that confidence and power. So if you vote, you have to cast your vote. அதுதான் முக்கியம். அது எல்லாருமே செய்யணும். எல்லா மக்களும் இப்ப போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முந்தி இருந்ததை விட இப்ப கூட்டிட்டு தான் இருக்கு. 50%, 60%, 67% கூட்டிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னமும் அதிகமா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க எல்லாருமே ஓட் போடுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, ட்விட்டர் ஃபேஸ்புக்லயே எல்லா மக்களுமே இன்னைக்கு ஓட்டு போடுறத அவசியத்தை வலியுறுத்துறாங்க. குடும்ப தகராறு காரணமாக தம்பியை அண்ணனே கொலை செய்த சம்பவம் உடுமலைப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த எலையமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவருக்கும் அவரது சகோதரர் கிருஷ்ணசாமிக்கும் இடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சகோதரர் மீது கோபமுற்ற ராஜமாணிக்கம் திடீரென அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். சண்டை கட்டிக்குவாங்க, சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அடிச்சு கை வச்சுக்குவாங்க. இது திடீர்னு நைட்டு 3 மணிக்கு பீடி கேட்டிலேன்னு சொல்லுவாங்க. பீடிக்காக வேற சொத்து பிரச்சனை அதெல்லாம் எதுவும் ஒரு 6 மாசமா வீட்டில் எங்கேயும் வெளியில் போறதில்ல. இப்போ பீடி வாங்கினா கூட தம்பி தான் வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு காரணத்தினால கொஞ்சம் மனநல செட்டில் ஆகாது. அதனால இந்த மாதிரி இருக்கும். வேற ஏதாவது பிரச்சனை இல்லை. வேற சொத்து பிரச்சனை அதெல்லாம் சொத்து பூரா அதெல்லாம் எந்த பிரச்சனை. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜமாணிக்கம் கடந்த சில தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலை குறித்து அமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே உள்ள ஏரியில் பாதியில் நிறுத்தப்பட்ட தூர்வாரும் பணியினை தொடரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்துள்ள கண்ணமப்பட்டு கிராமம் விவசாயத்தை பிரதானமான தொழிலாக கொண்டுள்ள அந்த கிராம மக்கள் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டுள்ள ஏரி நீரை பயன்படுத்தி பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியில் மண்டி கிடப்பதால் அதில் உள்ள தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் வீணானது. இதனையடுத்து அங்கு தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் சில நபர்கள் அப்பணியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பாதிப்படைந்த விவசாயிகள் ஏரியில் தூர்வாரும் பணியை மீண்டும் தொடரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்க ஊர் ஏரியை தூர்வாரத்துக்கு PWD டிபார்ட்மெண்ட் ஒரு வாரமா வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த வேலையை சமூக விரோதி வேலை நிப்பாட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்கன்னு காரணம் தெரியல. வெளியூர்ந்து நிப்பாட்டினால வேலை தடைப்பட்டுச்சு. அதனால எங்க ஊர் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். தண்ணி இல்ல, தண்ணி நிக்கல ஏரியில. அதனால திருப்பி அந்த பணியை செஞ்சு எங்க ஊருக்கு விவசாயிக சிறப்பா விவசாயம் பண்றதுக்கு கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு கொடுக்க வந்து
கிருஷ்ணகிரியில் பேராசிரியை திட்டியதால் விஷம் குடித்து கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்குள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி உஷாவை மாணவர்கள் முன்னிலையில் பேராசிரியை ஒருவர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் விஷம் குடித்துள்ளார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா, அங்க பத்மா மேம்னு அவங்க கிளாஸ் டீச்சரு, அவங்க வந்து புடிச்சு திட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணு பேர் சத்யாவா, அவங்க ஓடி போனதுக்கு இவங்கள புடிச்சு திட்டிருக்காங்க. இவங்க அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்காங்க. அதனால எங்க அக்கா வந்துட்டு பாய்சன் குடிச்சிட்டா. இப்போ வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. சீரியஸான நிலைமையில இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு சொன்னதுனால நாராயணா ஹாஸ்பிட்டலுக்கு பெங்களூருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அரியலூர் அருகே தொடர்ந்து நடைபெறும் சாலை விபத்தினை தடுக்க வலியுறுத்தி சிமெண்ட் ஆலைகளுக்கு செல்லும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் 6க்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் சிமெண்ட்களை ஏற்றிக் கொண்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இந்த லாரிகள் அடிக்கடி விபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் அப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். துக்க காரியத்துக்கு வந்துட்டு அவங்க ஊருக்கு போகும்போது தாமிரவளம் பைபாஸ் ரோட்ல டால்மியா சிமெண்ட் பேட்டரி லோடு இறக்கிட்டு வந்த லாரியில மோதி 2 பேத்துக்கு, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் காலில் பலத்தை அடிபட்டு ஊருக்கு போராடுற நிலையில ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பியிருக்கோம். தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு நாங்க பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கை வந்து அரசாங்கம் கேட்ட மாதிரி இல்ல. ஆனா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா எங்களுக்கு தெரியல. அந்த சிமெண்ட் ஆலைக்கு சாதகமாக தான் அரசாங்கம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஓட்டு கேட்கும் போது மட்டும் உங்களுடைய அரசாங்கம், உங்களோட அரசாங்கம்னு வந்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. யாருக்கும் ஓட்டு போடாம புறக்கணிக்காத முடிவு பண்றோம். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் விபத்துகளை ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை வெற்றி பெற தொண்டர்கள் அயராது பாடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர். இதனிடையே கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். திண்டிவனத்தில் காவல்துறையினரின் அராஜக போக்கை கண்டித்து வரும் திங்கட்கிழமை முதல் கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அனைத்து வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கடைகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையிலான போலீசார் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அந்த கடைகள் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள வியாபாரிகள் காவல்துறையின் இந்த போக்கை கண்டித்து கடைகளை அடைத்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் வருகிற திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்தனர். காவல்துறையினரால் எல்லா கடைகளையும் அடிச்சு நொறுக்கப்பட்டன. காரணம் போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு சொன்னாங்க. போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத சமயத்தில் கடை 6 மணிக்கு 7 மணிக்கு எல்லா கடைகளிலும் அடித்து நுழைக்கப்பட்டன. அதன் காரணமாக இதுக்கு ஒரு முடிவு வேண்டி நாங்கள் எல்லா அனைத்து வியாபாரிகளும் திங்கட்கிழமை அவங்களுக்கு ஆதரவா கடை மூடுறோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக கிராமப்புறங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. நதிநீர் இணைப்பு திட்டத்தை அறிவியல் தொழில்நுட்ப ரீதியில் செயல்படுத்த வேண்டும் என்று காந்தியவாதி அண்ணா ஹசாரே வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆக்கிரமிப்புக்காரர்களிடமிருந்து நொய்யல் நதியை மீட்க வேண்டியது அவசியம் என்றார். நதிநீர் இணைப்பு திட்டம் வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் ஒவ்வொரு நதியும் வெவ்வேறு தன்மை கொண்டுள்ளதால் இந்த திட்டத்தை அறிவியல் தொழில்நுட்ப ரீதியில் செயல்படுத்த வேண்டும் என்றும் அண்ணா ஹசாரே தெரிவித்தார். डीप सिटी वाटर है, फॉरेस्ट है, फिर नीचे आने के बाद सीरीज में शेक डैम,
जापान डैम्स, ये सीरीज में बनाना पड़ेगा। फिर ये सीरीज में अगर पानी रुक गया तो ये नदी पुनर्जीवित हो जाएगी। आज क्या होता है, ये बारिश आ गया तो बारिश का पानी छत से निकल जाता है और आगे पानी को जाने के लिए रास्ता नहीं, वो कहीं ना कहीं आजू बाजू में जाता है। ये बारिश का पानी हमें खेती के लिए जो मिलना चाहिए उतना नहीं मिल रहा है। முன்னதாக அண்ணா ஹசாரே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று நடைபெறவுள்ள வாழ்வா சாவா ஆட்டத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பலப்புரட்சி நடத்துகின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் 47 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதனையடுத்து பாகிஸ்தானுடன் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும், வங்கதேசத்துடன் நடைபெற்ற ஆட்டத்தில் 1 ரன் வித்தியாசத்திலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதனிடையே மொகாலியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. அதேபோன்று ஆஸ்திரேலியாவும் போட்டியில் வெல்ல வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. எனவே ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இதனிடையே போட்டியில் வெற்றி பெற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.